நம்முடைய சனாதன இந்து தர்மத்திலே எல்லாமே மங்கள பொருட்களாக காணப்படுகின்றது. மங்கள பொருட்களாக ஒரு சிலவற்றை வகுத்து வைத்திருக்கின்றோம். அவை அரிசி, பால், உப்பு, இவையெல்லாம் மங்கள பொருட்களாக நம் முன்னோர்கள் வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள். இதிலே குறிப்பாக உப்பு, பால், இவையெல்லாம் தயிர், இவையெல்லாம் மகாலட்சுமியினுடைய அம்சங்கள். வெள்ளிக்கிழமைகளிலே உப்பு வாங்க வேண்டும். கல் உப்பு, குறிப்பாக கல் உப்பு வெள்ளிக்கிழமைகளிலே அவசியம் உப்பு வாங்க வேண்டும். இதனை ஒரு நடைமுறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதேபோல் அக்ஷய திருதியை அன்று நாம் தங்கம் வாங்குகின்றோமோ, வைரம் வாங்குகின்றோமோ, வெள்ளி வாங்குகின்றோமோ, அதெல்லாம் இரண்டாம் பட்சம். முக்கியமாக அரிசி, கல் உப்பு, பருப்பு, இவை நிச்சயமாக வாங்க வேண்டும். ஆக உப்புக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருக்கின்றார்கள் நம்முடைய சனாதன இந்து தர்மத்திலே. உப்புக்கு இத்துணை முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருக்கின்றார்கள் நம்முடைய சனாதன தர்மத்திலே. உப்பு என்பது இறைவனை உணர்த்துகின்ற ஒரு அடையாளமாக காணப்படுகின்றது. கடலிலே இருந்து தோன்றிய மகாலட்சுமியினுடைய அம்சமாக இந்த உப்பு சொல்லப்படுகின்றது. அதனால்தான் உப்பை கீழே சிந்தக்கூடாது என நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். உப்பை காலில் மிதிக்கக்கூடாது என்று சொல்வார்கள். உப்பு உணவில் மட்டுமல்ல, நமது ஆன்மீக வாழ்விலே மிக மிக முக்கியமானது. விதையும் இல்லாமல், மண்ணும் இல்லாமல் கடலிலே தோன்றுகின்ற இந்த அதிசய விளைச்சலை வியக்காத ஞானிகளே இல்லை என்று சொல்லலாம். நீரிலே தோன்றி நீரிலேயே கரைந்து போகின்ற உப்பு ஆனது ஜீவாத்மாவை போன்றது. கடல்தான் பரமாத்மா. சமுத்திரமணி, நீர்ப்படிகம், கடல் தங்கம், பூமி கற்பம், சமுத்திர ஸ்வர்ணம், வருண புஷ்பம், சமுத்திரக்கனி, ஜலமாணிக்கம் என்றெல்லாம் உப்பு பல பெயர்களிலே போற்றப்படுகின்றது. வீட்டிலே திருஷ்டி, துர்சக்திகளுடைய தொல்லை ஏதாவது இருந்தால் உப்பு நீரை பாத்திரத்திலே இட்டு வீட்டின் மையத்திலே வைத்து 3 நாட்கள் கழித்து கால்படாத இடத்திலே அல்லது நீர்நிலைகளிலே ஊற்றி விடுவது நம்முடைய நெடுநாளைய பழக்கம். உப்புக்கு இந்த எதிர்மறை சக்திகளை எதிர்க்கின்ற ஆற்றல் உண்டு.